என்ன விஷயமா இருந்தா என்ன சொல்லுங்க. உங்களை சொல்லுங்கன்னு சொன்னேன். அது ஸ்வேதா ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்து அவளோட தம்பிகிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க வீடு பூட்டி இருந்ததால பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். எப்போ உங்ககிட்ட பணத்தை கொடுத்து என் தம்பி கிட்ட கொடுக்க சொன்ன? அத்தை, நான் இவங்கள பார்த்ததே இல்ல அத்தை. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்ததே இல்லையா? என்ன ஸ்வேதா சொல்ற? நீதானே என்கிட்ட பணத்தை கொடுத்து உன் தம்பிகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்ன. இப்ப நீயே அதை மாத்தி பேசுற? நான் எங்க மாத்தி பேசுறேன்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன யாருன்னே தெரியாதா? என்ன ஸ்வேதா நீ இப்படி போய் பேசுற? நீயும் நானும் 10 வருஷம் பழக்கம். என்ன தெரியாதுன்னு சொல்ற? தெரியாத ஆள்கிட்ட யாராவது 5 லட்சம் பணத்தை தூக்கி கொடுப்பாங்களா? நான் உங்ககிட்ட எந்த பணமும் கொடுக்கல. நீங்க பொய் சொல்லாதீங்க. நான் ஏம்மா பொய் சொல்லணும்? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? சரி, நீ சொல்ற மாதிரியே நான் பொய் சொல்றதா இருந்தா கூட அதை எதுக்கு சொல்லணும்? பணத்துக்காக தானே சொல்லணும். யாராவது பணத்தை கொடுத்து பொய் சொல்லுவாங்களா? சும்மா சொல்லக்கூடாது. நீ செட் பண்ண பொம்பளை வேற லெவல். பர்ஃபார்மன்ஸ்ல அசத்துறா. ஸ்வேதா, இத்தனை வருஷமா பழக்கமான என்னையே நீ தெரியாதுன்னு பொய் சொல்றேன்னா அப்ப நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்க. நான் ஏதோ இங்க தப்பான நேரத்துல வந்துட்டேனோ? தப்பான நேரம் இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த பணத்தை கொடுங்க. இவ்ளோ நேரமா நீங்க உங்க செல்ல மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பேசினதெல்லாம் தப்பு, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடின உங்க மருமக கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இப்ப என்னத்த பண்ண போறீங்க? சொல்லுங்க அத்தை, உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸ்வேதா கழுத்துக்கு தூக்கு கயிறு நெருங்கிடுச்சு. இனிமே ஸ்வேதாவால தப்பிக்கவே முடியாது. ஸ்வேதா, நீ இப்படி பண்ண மாட்ட. பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. என்ன நடந்துச்சு? அத்தை, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்வேதா, நீ தப்பு பண்ணி வசமா மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறமா போய் சொல்லி தப்பிக்க நினைக்காத. உண்மைய ஒத்துக்கோ. இல்ல ராகினி அக்கா, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புங்க. அண்ணன் எங்க போனாரு? இன்னும் வரல. அத்தை, இவ்ளோ நாளா பசுன்னு நினைச்சு ரொம்ப பாசமா பாம்பை தான் வீட்டுல வளர்த்துட்டு வந்திருக்கீங்க. பாம்பு விஷத்தை கக்கறதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சுக்கலனா அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் ஆபத்து. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, என்ன பேசுறீங்க? ஸ்வேதா அண்ணிய பாம்புன்னு சொல்லாதீங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க இந்த வீட்டோட மகாலட்சுமி. அத முதல்ல நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னது? நான் புரிஞ்சு நடந்துக்கணுமா? எனக்கு இந்த மாதிரி புத்தி சொல்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. வயசுல மூத்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. வயசு மட்டுமே என்னைக்கோ ஒருத்தங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துறாது. அதுக்கு நல்ல மனசும் வேணும்.
அது இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். என்ன நல்ல மனசு இல்லாதவன்னு சொல்றியா? நல்ல மனசு இல்லாதவன் நான் இல்ல, ஸ்வேதா தான். அடுத்தவங்க காசுன்னு கூட பார்க்காம அத திருட பாத்திருக்கா. அண்ணி, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன பிரீத்தி, வாய் ரொம்ப நீளுது. உன் அண்ணி கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணி, உங்களை மதிக்காம பேசுறது என்னோட நோக்கம் இல்ல. ஸ்வேதா அண்ணி தப்பானவங்கங்கிற எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அத அழிக்கதான் நான் ட்ரை பண்றேன். பிரீத்தி, பேசாம இரு. பலே பலே, நாம சிறுத்தைய வேட்டையாட பொறி வச்சா சில்வண்டும் தானா வந்து சிக்குது. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். ஸ்வேதா இந்த வீட்டோட அதிகாரமும் கொத்து சாவியும் தாங்கிட்டதான் இருக்குங்கிற தைரியத்துல தான் பிறந்த வீட்டுக்கு காசை எடுத்து கொடுத்தா கூட யார்கிட்டயும் மாட்ட மாட்டோம், நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற திமிருல பீரோல இருந்து 5 லட்சம் பணத்தை எடுத்து அவ பிறந்த வீட்டுக்கு கொடுத்திருக்கா. பூமிக்கு 5000 ரூபாய் காசு கேட்டதுனால இந்த பிரச்சனை இப்ப வெளியே வந்து எல்லாரும் முன்னாடியும் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சமாளிக்கிறா. எல்லாத்தையும் கோத்து நம்மள விட அழகா கதை சொல்றாளே இந்த ராகினி. ஸ்வேதாவை பாத்தியா பூமிகா? எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுக்கி நிக்கிறா. அத பாக்கும்போது எனக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. ஸ்வேதா அவமானப்படுறத பார்த்து இப்போ சந்தோஷத்துல வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா ஸ்வேதா அவமானப்படும் போது உனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு? ஏன்னா உனக்கும் அவளுக்கும் ஜென்ம பகை. உன் பகையாளியை நீ தீக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இங்க பாருங்க அத்தை, ஸ்வேதா என் பணத்தை திருடினாங்கிற காரணத்துல இருந்து ஸ்வேதா பணத்தை திருடினதுக்கான சாட்சி வரைக்கும் எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு. இப்ப தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, இந்த ஸ்வேதாவை என்ன பண்ணலாம்? அம்மா, நீங்க தீர்ப்பு சொல்றேன்னு எனக்கு எதுவும் தண்டனை கொடுத்துறாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஸ்வேதாவை நம்பி ஏமாந்தவதான். ஸ்வேதா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் தான் பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறான்னு நினைச்சு நான் ஸ்வேதா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போனேன். மத்தபடி எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. பூமிகா, நாம செட் பண்ண ஆளு எப்படி அழகா கலந்துகிட்டா பத்தியா? ஆமாம்மா. என்னத்த அமைதியாவே இருக்கீங்க? ஸ்வேதாவை நீங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சீங்க, அது தப்பா போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? இனிமேலாவது நடிப்பை நம்பி ஏமாறாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன உரிமை வந்து சேரணுமோ அதை சரியா பண்ணுங்க. ராகினி சொன்னதை கேட்டியா பூமிகா? ஸ்வேதா கிட்ட இருக்க கொத்து சாவியை வாங்க கேப்ல கோல் அடிக்க பாக்குறா. அம்மா, ஸ்வேதாவை நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் கஷ்டம். இந்த ராகினி எல்லாம் சும்மா. ஸ்வேதா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்டோட அதிகாரத்தையும் கொத்து சாவியையும் எப்படி நான் கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. நீ சொல்றத செய்யறவன் எனக்கு தெரியும் பூமிகா. அத்த, நீங்க நடுநிலையான ஆளுன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த நடுநிலையை தவற விடாம ஸ்வேதா பண்ண தப்புக்கான சரியான தண்டனைய நீங்களே கொடுங்க. ஸ்வேதா பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, தண்டனை கடுமையா இருந்தாதா தப்பு நடக்காது. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு என்னமோ கண்மணி அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. அத்த, நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.
இந்த கிறுக்கு பையன் என்ன குழப்ப போறான்னு தெரியலையே. முடிவை நான் சொல்றேன். அப்பாடா, அண்ணன் வந்துட்டாரு. இனிமே அண்ணிய காப்பாத்திடுவாரு. என்ன பூமிகா, மேடி ஸ்வேதாவை காப்பாத்த போற மாதிரி வந்திருக்கான். யார் வந்தாலும் ஸ்வேதாவை காப்பாத்த முடியாதுமா. ஸ்வேதா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறது உறுதி. என்ன பிரச்சனை ஸ்வேதா? நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி ஸ்வேதா யாருக்கும் தெரியாம பீரோல இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இதோ இங்க நிக்கிறாங்க பாரு. இந்த அம்மா மூலமா அவ தம்பிக்கு கொடுக்க பாத்திருக்கா. ஸ்வேதா கெட்ட நேரம் எங்க எல்லார்கிட்டயும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. ஸ்வேதா, இந்த அம்மாவை உனக்கு தெரியுமா? சத்தியமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏமா ஸ்வேதா உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்றா? ஸ்வேதா போய் சொல்றா தம்பி. ஸ்வேதா இன்னைக்கு காலையில 5 லட்சம் பணத்தை கொடுத்து அவங்க தம்பி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் ஏதோ உதவி செய்யறதா செஞ்சுட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி, ஸ்வேதா உங்களுக்கு எப்படி பழக்கம்? அது வந்து என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. நீ எங்க வீட்ல வந்து பணம் கொடுக்கும்போது ஸ்வேதாவை எப்படி உனக்கு தெரியும்னு யாராவது கேட்டா நீ என்ன சொல்லணும்னா, ஸ்வேதா இங்க துணிக்கடையில வேலை செய்யும் போது நான் போக வர பழக்கம்னு சொல்லணும். என்ன சரியா? சரிங்கம்மா. ம். என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. அது வந்து ஸ்வேதா எனக்கு அவங்க வேலை செஞ்ச துணிக்கடை மூலமா பழக்கம். அப்பா தப்பிச்சோம். காப்பாத்திட்டாடா சாமி. அப்படியா? அப்ப நீங்களும் அந்த துணிக்கடையில ஸ்வேதா கூட வேலை செஞ்சீங்களா? இல்ல தம்பி, அந்த துணிக்கடைக்கு நான் துணி எடுக்க போவேன், அப்பதான் பழக்கம். பொய் சொல்றாங்க மேடி. நான் அவங்கள எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஸ்வேதா, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்க யாரும் பேசக்கூடாது. சரி, ஸ்வேதா வேலை பார்க்குற துணிக்கடைக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க நீங்க? நிறைய தடவை போயிருக்கேன் தம்பி. ஓ, நிறைய வாட்டி போயிருக்கீங்களா? அப்ப சரி, அந்த துணிக்கடை பேர் என்னன்னு சொல்லுங்க. அடப்பாவி. பூமிகா அம்மா அந்த துணிக்கடை பேரே நமக்கு சொல்லலையே. என்ன யோசிக்கிறீங்க? உங்களதான் சொல்லுங்க. அது வந்து என்னம்மா நீங்க நிறைய தடவை ஸ்வேதா வேலை செய்யற துணி கடைக்கு போயிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா கடை பேர் கேட்டா தடுமாறுறீங்க. பேர்லாம் சரியா ஞாபகம் இல்லைங்க. என்ன கண்மணி, இவ்ளோ நேரமா நம்ம பக்கம் வீசிக்கிட்டு இருந்த காத்து மேடி வந்ததுமே ஸ்வேதா பக்கம் வீசுது. சரி, ஸ்வேதா வேலை செய்யற கடை பேரு உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸ்வேதா உங்ககிட்ட 5 லட்சம் பணம் கொடுத்ததா சொன்னீங்கல்ல? ஆமா தம்பி. எங்க வச்சு ஸ்வேதா உங்ககிட்ட பணம் கொடுத்தா? போச்சு, மேடி அந்த பொம்பளைய கொடைய ஆரம்பிச்சுட்டான். மாட்ட போறோம். சொல்லுங்கம்மா. நேத்து நைட்டு இந்த வீட்டு வாசல்ல வச்சு. நேத்து நைட்டு ஸ்வேதா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணா? சொல்லுங்கம்மா, ஸ்வேதா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணான்னு கேட்டேன். அது வந்து போன்ல பேசினா. ஸ்வேதா உங்ககிட்ட போன்ல பேசினா அப்போ உங்க நம்பர் ஸ்வேதா போன்ல இருக்கும். ஸ்வேதா நம்பர் உங்க போன்ல இருக்கும். போனை காட்டுங்க பாப்போம். கண்மணி, சுத்தம். மேடி ஸ்வேதாவை காப்பாத்துறது மட்டும் இல்ல, நாம தான் பண்ணோங்கிறத நிரூபிக்க போறோம். அண்ணன் சரியா கேள்வி கேட்கிறாரு. போன் எடுத்து காட்டுங்கம்மா.
என்ன யோசிக்கிறீங்க? போனை காட்டுங்க. நீங்க தானே ஸ்வேதா நேத்து நைட் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தான்னு சொன்னீங்க. அப்ப போனை காட்டுங்க. இல்ல தம்பி. ஏய் கண்மணி, ரூட்டை எப்படியாவது மாத்தி விடுடி. மேடி தம்பி, உதவி பண்ண வந்தவங்கள போய் தேவையில்லாம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கு உதவி பண்ண வந்தவங்க? ஸ்வேதாவுக்கு. உங்க போனை கொடுங்க. கொடுங்க. உதவி பண்ண வந்த எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் வாங்கிட்டு போன பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதோட எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நீங்க நான் சொல்றத நம்புங்க, நம்பாம போங்க. என்ன ஆள விடுங்க. ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? நில்லுங்க. நீங்க நினைச்ச உடனே இங்க இருந்து போக முடியாது. ஏன் போக முடியாது? நான் என்ன தப்பு பண்ண? ஏன்னா இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸா? போச்சு, அப்போ களி கன்ஃபார்ம். போலீஸ் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்க்கு கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுற வரைக்கும் இங்கிருந்து யாரும் ஒரு அடி கூட நகரக்கூடாது. சார், போலீஸ்லாம் வேணாம் சார். நீங்க ஏமா பயப்படுறீங்க? தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும். நீங்க ஸ்வேதாவுக்கு உதவி செய்ய தானே வந்தீங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. மேடி, எதுக்கு போலீஸ் எல்லாம்? மாம், போலீஸ் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆமாமா, அண்ணன் சொல்றதுதான் சரி. போலீஸ் வரட்டும், அப்பதான் தப்பான ஆளுங்கெல்லாம் சிக்குவாங்க. ஆமாமா, அண்ணா சொல்றதான் கரெக்ட். அண்ணா, நீ கால் பண்ண. நான் அப்பவே சொன்னேன், ஸ்வேதா மேல திருட்டு பழி போடுற இந்த பிளான் எல்லாம் வேணான்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்து நாம தான் பணத்தை திருடி ஸ்வேதா மேல பழிய போட்டோங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மள தூக்கி ஜெயில வச்சு உரிச்சி எடுக்க போகுது. பூமிகா அம்மா பேச்ச கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இவ முழிய பாரு, சந்தையில ஆட்ட திருடிட்டு முடிக்கிற மாதிரி நல்லா முழிக்கிறான். என்ன விட்டுருங்கம்மா. சார், நான் மேடி பேசுறேன். மாட்டிக்கிட்டோம். எங்க வீட்ல ஒரு திஃப்ட் கேஸ். எங்க வீட்ல பீரோல இருந்த பணம் காணாம போச்சு. ஆனா பணம் கிடைச்சிருச்சு சார். அந்த பணம் கிடைச்சாலும் திருநதி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார். ஐயோ, கண்மணி பேச்ச கேட்டு பீரோக்குள்ள கைய விட்டு பணத்தை எடுத்தது நான் தானே. போலீஸ் என்ன வெளுத்து எடுக்க போகுது. என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. நீங்க வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும். உடனே வரீங்களா சார்? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எங்க வீட்டு அட்ரஸ், லொகேஷனை ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார். போலீஸ்க்கு லொகேஷனை ஷேர் பண்ணிட்டேன். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தெரியும் யார் குற்றவாளின்னு. இதுக்கு மேல உண்மையை சொல்லாம மறைச்சா கண்டிப்பா போலீஸ் பூமிகா அம்மாவோட சேர்த்து நம்மளையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். பேசாம எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சாவது விட்டுடுவாங்க. என்ன கண்மணி, ஸ்வேதாவை காலி பண்ண போய் நாம காலி ஆயிடுவோம் போல இருக்க. கல்பனாமா ஸ்வேதாவை வீட்டை விட்டு விரட்ட கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனா பூமிகாவையும் நம்மளையும் இந்த வீட்டை விட்டு விரட்ட ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டாங்க. பிஞ்ச செருப்ப தூக்கி வீசி எறிகிற மாதிரி நம்ம 3 பேரையும் தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. நாமளாவது வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா பூமிகா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. உதிக்கிறதுக்கு முன்னாடியே பூமிகா வாழ்க்கை அஸ்தமனமாக போகுது.
அண்ணா போலீஸ் வர எவ்வளவு நேரம் ஆகுண்ணா? என்ன ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். சார் போலீஸ்லாம் வேணாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன்.